நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். 6 மணி ஓடிட்டா சரிங்களா. 6 மணி ஓடிட்டா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செமையாக ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம். சூப்பராகவே வந்துருந்துச்சு. நம்ம சொன்னோம் நேற்று 34க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னால் ஆல் போல்டி அதான் கொடுத்தோம், மாற்றி கொடுத்தோமா இல்லை 34 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். அதனால தான் நம்ம சொன்ன மாதிரி 343 நீங்கள் போட்டிருந்தீங்க ஆல் போல் 2 நம்பர் அழகாக வின்னிங் வந்திருக்கும். நம்ம சொல்லியே தான் கொடுத்தோம். ஆனால் இதே வந்து நம்ம வெறும் நம்ம கணக்கில் இருந்த நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய நம்பர்லாம் கிடையாது. வெறும் 34 தான் நம்ம கணக்கில் இருந்துச்சு சரிங்களா. இதை வந்து யாருக்கெல்லாம் கொடுப்போம்னா ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த 34 நம்பர் கொடுத்துருக்கோமே தவிர வேறு யாருக்குமே கொடுக்கல. நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கேன், வெறும் 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அதிகமாக கொடுத்தலாம் இல்லை. ஏ போர்டு 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இதில் ஆல் போர்ட்லையும் அதே 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அதிகமான நம்பர் கொடுக்கல சரிங்களா. இந்த 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இந்த 3 நம்பர் போட்டிருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அருமையான வின்னிங் வந்திருக்கும் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன் நான். அதாவது நீங்கள் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணாங்கன்னு எனக்கு இவ்வளோ நம்பர் வச்சு எனக்கு கம்மியாக ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பெரிய மாற்று கிடையாது. 399 அப்படிங்கிறது ஒரு போஸ்ட் போட்டுருவோம். அதே மாதிரி 799ங்கிறது வீடியோ போடுவோம் சரிங்களா. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம கொடுக்குற நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும்னு. அது நீங்கள் அப்படி வரதுனால தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்க்க மாட்டீங்க இல்லையா. நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. நம்ம ஒன்றும் நிறைய வின்னிங் கொடுக்குறோம், கொடுக்காமல இல்லை, உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். நம்ம டெய்லியும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு சில நான் தான் சொல்கிறேன், எல்லா ட்ராவலையும் நான் வின்னிங் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது முட்டாள்தனம் சரிங்களா. அது பண்ணவே கூடாது, பண்ணவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10 ட்ரா 15 ட்ரா ஒரு டைம், அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு 10 ட்ராவுக்கு நம்ம பக்கா வின்னிங் வரும். அது ஒரு 5 ட்ரா அப்படியே சொதப்போம். அப்புறம் ஒரு 5 ட்ரா அப்படியே வின்னிங் வரும். அப்படியே ஒரு 10 ட்ரா அப்படியே சொதப்போம். இப்படி தான் கொடுப்பேன். மொத்தமாக நான் என்ன சொல்கிறேன்னா, மாதத்துக்கு 40 வின்னிங் என்னால் கொடுக்க முடியும். மொத்தம் 90 வின்னிங் இருக்குது சரிங்களா. இதில் 40 வின்னிங் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு கண்டிப்பாக கொண்டாந்து கொடுத்துருவேன் சரிங்களா. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வாங்க. நம்ம கொடுக்குற நம்பர் ஃபஸ்ட்டாக இருக்குது, நம்ம கொடுக்குற நம்பர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நாங்கள் 3 டிஜிட்டில் ஈஸியாக தூக்கி கொடுப்பாங்க. நான் அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். நான் இல்லைனா சொல்லவே மாட்டேன். என்ன ஐயோ இல்லைங்க என்னால் முடியாதுங்கிட்டு போயிடுவேன். நான் எதுக்கு உங்களை காசை போட்டு உள்ளே வாங்கன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, 3 டிஜிட்டு நம்ம ஈஸியாக தூக்கி கொடுத்துருவோம். அப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி 3 டிஜிட் கொடுத்தாமா இல்லையா, நேற்று கொடுத்தாமா இல்லையா, அதுதான் நான் சொல்கிறேன். 3 டிஜிட் அப்படியே வந்து உட்காரக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி மட்டும் என்னங்கிறீங்க, இப்போ 334 தான் உங்களுக்கு மொத்தமாக ஃபுல் டிஜிட் வந்தது. வேறு என்ன வந்துச்சு, வேறு ஏதாவது வந்துச்சா, என்ன வந்துச்சு, 3 4 3 அவ்வளோதானே. இது ஃபுல் டிஜிட் தானே வந்துச்சு இன்றைக்கி. அதை தான் சொல்கிறேன் நான். நம்ம எப்போ கொடுத்தாலுமே சரி, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் டெய்லி வின்னிங் எடுத்துகிட்டே இருக்கலாம், லம்பு மாதிரி ஆளலாம். இந்த வாய்ப்பு நீங்கள் யாரும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ். இல்லைன்னா அப்புறம் நான் என்ன சொல்லுவேன் தெரியும், இவ்வளோ பக்கமாக யாராலும் வின்னிங் கொடுக்க முடியாது. நீங்கள் தலைகளை என்னாலும் கொடுக்க முடியாது சரிங்களா. நம்ம ஏதோ கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம், அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் போட்டு வச்சுக்கிறோம், அதை வச்சு ஜென்ரேட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிது. மற்றபடி எல்லோரும் இதே மாதிரி கொடுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்காதீங்க. அப்படி பண்ண முடியாது. நம்முடைய மைண்டுக்கு ஏற்றின மாதிரி எப்படியாச்சும் வின்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறோம் சரிங்களா. நீங்கள் கொடுக்குற காசும் நான் அடுத்து சாஃப்ட்வேர் செய்கிறதுக்கு தான் ரெடி பண்ணுவேனே தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி சாஃப்ட்வேர் செய்கிறதுன்னு எப்படி 40-30 ரூபா செலவாகும் சரிங்களா. அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், வாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இதை விட நான் நினச்சேன்னா கேஎலுக்கு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணணும், அதே மாதிரி டியருக்கும் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணணும். அதெல்லாம் ரெடி பண்ணோம்னா இன்னும் நல்லா தெளிவாக எடுக்க முடியும், ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுக்க முடியும். நம்ம தான் கொம்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, தப்பு. அது நம்ம தான் பெரிய ஆளுன்னு. நம்மளை விட பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க சரிங்களா. அந்த சாஃப்ட்வேர் செஞ்சு கொடுத்தவனே பெரிய ஆள் தான். அவன் எந்த அளவுக்கு அழகாக செஞ்சு கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அதை நீங்கள் அதை யோசிக்கணும். அதை தான் நான் இன்னும் நினைக்கிறேன், நம்மளோட பெரிய ஆள் அவன் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் சரிங்களா. அது மாதிரி தான் சரிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 399 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா வெறும் ஃபோட்டோ போடுவோம். இதை கொடுத்தீங்கன்னா 799 போட்டிங்கன்னா வீடியோவே போட்டுருவோம். டெய்லியும் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு வின்னிங் வரும், டக்குன்னு எடுத்துக்கலாம். அதையும் தான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன் பார்த்தீங்களா. எல்லா ட்ராவலையும் நான் வின்னிங் கொடுப்பேன்னு எதிர்பார்த்து வராதிங்க சரிங்களா. நான் தெளிவாக சொல்கிறேன், 40 ட்ரா நான் கொடுப்பேன். அதில் 3 டிஜிட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 3 டிஜிட்டும் டக்குன்னு வரும். அப்படி இல்லை நான் கொடுக்குற நம்பர் ஆல் போர்டில் நீங்கள் போட்டுன்னா ஆல் போர்டில் ஒவ்வொரு நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், வராமல் போகாது. எப்போ கொடுத்தாலும் ஆல் போர்டில் ஒரு நம்பர் பாஸ். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற நம்பரை ஆல் போர்டில் ஒரு நம்பர் வந்துகிட்டே இருக்குது. அது போக சி போர்டு கொடுத்துட்டே இருப்பேன். சி போர்டு அந்த நம்பர் வருதுன்னு கொடுத்துட்டே இருப்பேன் சரிங்களா. அதனால் நீங்கள் கொடுத்த காசுக்கு வர்த்தான ஒரு வின்னிங் தான் நான் கொடுப்பேன் எப்போயுமே சரிங்களா. மிஸ் பண்ணவே மாட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இத்தனை கிட்டத்தட்ட இவ்வளோ வின்னிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறத மட்டும் கொடுக்காம விட்ருவேன். நான் கண்டிப்பாக கொடுப்பேன் சரிங்களா. ஏன்னா நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி எனக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சாஃப்ட்வேர் போட்டிருக்கோம் நம்ம, அதுக்காக தான் போட்டு வச்சுக்கிறோம் அவ்வளோ செலவு பண்ணி சரிங்களா. அது நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி அது என்ன வருதோ அதான் கொடுக்க போகுது. நானும் மாற்ற முடியாது, நீங்களும் மாற்ற முடியாது. அது என்ன கொடுக்குதோ அந்த இதை நம்ம வச்சு நம்ம வின்னிங் பண்ண போகிறோம், அவ்வளோதான் சரிங்களா. அதுவும் தான் 3 மாதத்துக்கு கொடுக்கறத நம்ம பண்ணிக்கிறோம். 3 மாதத்துக்கு மேலே இன்னும் அப்டேட் பண்ணால் இன்னும் கூட சூப்பராக பண்ணி கொடுக்கும். நான் 3 மாதத்துக்கு மேலே நம்மளால் அப்டேட் பண்ண முடியல சரிங்களா. அதனால் சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9/5/2024 டியர் சரிங்களா. டியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த 3 நம்பர் என்னங்க, அந்த எப்போயுமே சொல்லுவீங்களா அந்த 3 நம்பர் என்னங்க அப்படின்னா 251 56 சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 562 17 சரிங்களா. அதே மாதிரி 133
133 43 சரிங்களா. இதுதான் வந்து நமக்கு அந்த நம்பர், அந்த 3 நம்பர் சரிங்களா. இதில் நம்ம பேச வேண்டிய நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு 6ஆம் நம்பர் டவுட்டுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், 6ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமாக டவுட் இருக்குது. 6ஆம் நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது சரிங்களா. 6ஆம் நம்பர் மட்டும்தான் இருக்கா, இல்லை 3ஆம் நம்பர் வரணும். எப்படி 3ஆம் நம்பர் வரும்னா 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 2 3 3ஆம் நம்பர் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க. கேஎல் மாதிரி தான் இதுலேயும் கொடுக்குறாங்க, கொடுக்குறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது 3ஆம் நம்பர் காமிக்குது. ஏன்னா 3ஆம் நம்பர் வரப்போ நம்ம நோட் பண்ணி பாருங்கள், ஒரு 3ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் எடுத்துடுறாங்க. நீங்கள் வேணால் சார்ட்டை செக் பண்ணி பாருங்கள், அருமையாக வருது அது மாதிரி சரிங்களா. அது ஏதாவது ஒரு ட்ராவலில் தான் வராமல் போகுது, மற்றபடி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயும் மேட்ச் ஆகுது சரிங்களா. அதுமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் 3ஆம் நம்பர் சரிங்க. எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பருக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும்னு தோணுது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரிகிற நம்பர் 7ஆம் நம்பர் சரிங்களா. என்னங்க முதல் டைம் 7ஆம் நம்பர் கொடுத்தீங்க வரல அப்படின்னா, இந்த டைம் நம்ம காமிக்கிறது நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கம்ப்யூட்டர் காமிக்கிறது தான் நம்ம கொடுக்க முடியும். அது காமிச்சது நமக்கு வராமல் போகலை, வருது, அப்போ நம்ம என்ன பண்ண முடியும். என்னங்க திரும்ப கொடுக்குறீங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் எப்படி வருதோ அதுதான் கொடுக்குது. நீங்கள் திரும்ப 100 வாட்டி சீபோர்டில் 7ஆம் நம்பர் வந்தாலும் அது அப்படி தான் காமிக்கும். 100 வாட்டி 7ஆம் நம்பர் தான் வரப்போகுதுன்னு காமிக்கும், மாற்றி காமிக்காது. அது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் மாறி காமிக்குமே தவிர மற்றபடி அது வர அதுக்கான டைம் கிடச்சிருச்சு அப்படின்னா அது கரெக்டாக அந்த அந்த நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா 3 மாதத்துக்கு உண்டான ட்ரா, அந்த 3 மாதத்துக்கு உண்டான ட்ராவில் அதுலேயும் ஒரே மாதிரி வந்துகிட்டு இருக்கும். அந்த 3 மாதம், அந்த 3 மாதத்தில் அந்த ஒரு மாதிரி வர்றதுனால தான் நமக்கு இப்படி காமிக்குது. இதே நம்ம ஒரு வருஷம் இன்னும் 3 மாதத்துக்கே எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். நீ 6 மாதத்துக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப செலவாகும். 6 மாதம்ல ஒரு குறிப்பிட்ட, அதாவது 40, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ 90 120 120, அது போக ஒரு மாதத்துக்கு வந்து 90 கிட்டத்தட்ட ஒரு 250 300 ட்ரா தான் ஃபீட் பண்ண முடியும். அது மாதிரி அதுக்கு மேலே அதையும் நம்ம ஃபீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் சாஃப்ட்வேர் ரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கே நமக்கு ஏகப்பட்ட செலவாயிருச்சு சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு அழகாக மேட்ச் ஆகும், சூப்பராக மேட்ச் ஆகும், மாற்றமே இல்லை சரிங்களா. கொடுக்குற நம்பர் நீங்கள் அப்படியே வச்சு ப்ளே பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை அது போக உங்களுக்கு மாற்ற முடியும் அப்படின்னா கூட நீங்கள் மாற்றிக்கிங்க, அது உங்களுடைய விருப்பம். அது போக நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லைங்க நீங்கள் சொன்ன நம்பர் எனக்கு கொஞ்சம் மாற்றமாக தெரியுதுங்க அப்படின்னா, அது ஒரு வேறு ஒரு 23 24 அது வேறு ஒரு நம்பரை மாற்றி கூட வைங்க. அது எதுக்காக சொல்கிறேன்னா, திடீர்னு 3 டிஜிட்னு செட் ஆயிரும் நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது நாம் ஜென்ரேட் பண்ணுறது இல்லை, நாம் பண்ணுறது கிடையாது, கம்ப்யூட்டர் பண்ணி கொடுக்குது, நம்ம சாஃப்ட்வேர் பண்ணி கொடுக்குது. அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு லக் இருந்தால் திடீர்னு 3 டிஜிட் அப்படி வந்து உட்காரும், அதில் மாற்றம் இல்லை. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது என்னென்னு. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நம்பரில் ஒரு 23 ரூபாயில் ஒரு காசு நழுவி போகுது அப்படின்னா, 25 30 ரூபாய்க்குள்ள ஒரு டிஜிட்டுக்கு நம்பர் போகுது அப்படின்னா அது ஒரு பெரிய வருத்தம் தான். ஏன்னா ஒரு 10,000 ரூபாங்கிறது சாதாரண காசு இல்லை. அதுக்காக சொல்கிறேன், நான் திரும்ப சொல்கிறேன், நிறைய பதிவு பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா உங்களுக்கு 3 டிஜிட் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. நமக்கே தெரியாது அது நாம் அது வரப்போகுதுன்னு நம்ம பார்ப்போமே தவிர, ஏன்னா ஜென்ரேட் பண்ணுறது அது சரிங்களா. அது வந்ததுக்கப்புறம் தான் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஓரளவுக்கு இவ்வளோ அழகாக ஜென்ரேட் பண்ணுதா அப்படின்னு நமக்கே அப்போ தான் ஆச்சரியமாக இருக்கும். அது வரைக்கும் அது தெரியாது சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 4ஆம் நம்பர் வந்து இதில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் பி போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. பி போர்டு யாருக்காச்சும் 8ஆம் நம்பர் வருதான்னு பார்த்துங்க, வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க. 4க்கு 8ன்னு வருது மாதிரி தெரியுது எனக்கு, ட்ரை பண்ணி பாருங்களேன். எனக்கு 4ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஒரு 1ஆம் நம்பரும் இதில் மேட்ச் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 1ஆம் நம்பர் வருது, உங்கள் கணக்கில் அதாவது 1ஆம் நம்பர் வருது அப்படின்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், மேட்ச் ஆகும், அருமையாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி ஒரு 4ஆம் நம்பர் எனக்கு இது தெரிஞ்சு இப்படி தான் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் ஆல் போர்டு என்ன வருது அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது 84ன்னு இருக்குது, 6ஆம் நம்பர் இருக்குது சரிங்களா. இது எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது 3ஆம் நம்பர். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் திரும்ப தான் சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன். ஏன்னா இந்த ஜென்ரேட் பண்ணுற நம்பரு 3 டிஜிட் வரும்னு நமக்கே தெரியாது. ஏன்னா அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஓ இந்த அளவுக்கு அழகாக ஜென்ரேட் பண்ணுதா அப்படின்னு நமக்கே அப்போ தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது சரிங்களா. நான் திரும்ப சொல்கிறேன், ஆனால் நம்ம கொடுக்குற நம்பரு பர்ஃபெக்டாக செட் ஆகும், அதில் மாற்றமே கிடையாது. நான் செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய ட்ரையல் பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். இது வரைக்கும் தொடர்ந்து ஒரு 4-5 மாதமாக கொடுத்துட்ருக்கேன், அது நல்லா ஒர்க் அவுட் ஆகி வந்துகிட்ருக்கு. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வைக்கிறதா இருந்தால் வேறு ஒரு ஆப்ஷனில் நீங்கள் வேறு ஒரு காசு போட்டு வைக்கிறதா வைங்க. நீங்கள் இல்லை இப்படி டேரெக்டாக வைக்கிறதா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த எப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள், நமக்கு டக்குன்னு வந்துடும். 3 டிஜிட்டையும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்துரும், தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, கொடுத்துரும். அப்படி கொடுத்துச்சுனாக்கா அதுலேயும் பாருங்கள், நான் அது கொடுக்குறதுல நம்ம ஒரு இன்னொரு 4 நம்பர் சேர்த்து தான் கொடுக்குறோம் சரிங்களா. அதனால சொன்னேன், அது 4 நம்பர் சேர்த்து தான் கொடுக்குறேன். ஏங்க அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கும் கொடுக்கணும், அவங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டாக 3 நம்பர் கொடுக்கணும், மிஞ்சி போனால் ஒரு நம்பர் சேர்த்து 4 நம்பர் கொடுக்கணும், அதுக்குள்ளே தான் கொடுக்கணும், அவங்களுக்கு அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அதான் என்னுடைய பாலிசி. இப்போ நம்ம ஜாயின் பண்ணிருக்காங்க, சும்மா ஜாயின் பண்ணலாம், அவங்க காசு கட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய காசை போட்டு தான் செஞ்சு சேர்ந்துருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு, நம்ம ஈஸியாக வாங்கி வச்சுட்டு உட்காந்துக்குவோம், அது தப்பு அது. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், அவங்க உழைப்புக்கு அவங்களுடைய காசுக்கு தகுந்த மாதிரி நம்பர் கொடுக்கணும், அவங்க வின்னிங் எடுக்கணும், அது நியாயமாக நேர்மையாக நடக்கணும். அப்போ தான் கடவுள் நமக்கும் நேர்மையாக ஒரு வாய் சோறாது போடுவார், இல்லைன்னா போட மாட்டார் சரிங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன், நேர்மையாக இருக்கணும், நேர்மை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் என்றைக்குமே சோறு போடும், இல்லைன்னா
ஒன்றுமே இல்லை, துரத்தி விட்டுற வேண்டியது தான், அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒரு வின்னிங் வரும். என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கூட போட்டு உழைப்பை போடுவேன். ஏன்னா நீங்கள் சும்மா கொடுக்குறதுக்கு உங்களுடைய உழைப்பை போட்டு நீங்கள் காசு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு நேர்மையாக நான் நடந்துக்குவேன், அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரக்கு வாய்ப்புகள் இருக்குது.